டெல்டாவின் கடைமடை பகுதியான நாகை மாவட்டத்திற்கு காவிரி நீர் வந்து சேர்ந்திருக்கிறது. நெல்மணிகளை தூவி கும்மி அடித்து பட்டாசு வெடித்து விவசாயிகள் உற்சாகமாக வரவேற்றார்கள். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சகாதேவனிடம் கேட்டு பெறலாம். சகாதேவன், கடைமடை பகுதியே காவிரி நீர் வந்தடைந்த நிலையில எவ்வளவு உற்சாகமாக விவசாயிகள் நீரை வரவேற்றிருக்கிறாங்க? அங்க இருக்கிற கள விவரங்கள் என்ன? கண்டிப்பாக கடைமடை பகுதிக்கு காவிரி நீர் வந்திருக்கக்கூடிய அந்த நிகழ்வானது விவசாயிகள் மத்தியில் ஒரு பெருத்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம். குறிப்பாக கடந்த 6 மாதங்களாக குருவையும் நாகை மாவட்டத்தில் பொய்த்து போன நிலையில் சம்பா சாகுபடி எப்படி கை கொடுக்கும் என விவசாயிகள் காத்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து கடந்த 28ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் 30ஆம் தேதி கல்லணை வந்து சேர்ந்தது. இந்த நிலையில் காவிரி நீரானது தற்போது கடைமடை மாவட்டமான நாகை மாவட்டத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறது. மாவட்டத்தினுடைய கடைசி நீர் ஒழுங்கியான இறையாங்குடி நீர் ஒழுங்கிற்கு வந்து சேர்ந்த அந்த காவிரி நீரை இருக்கக்கூடிய விவசாயிகள், பெண்கள், குழந்தைகள் என அனைவரும் நெல்மணிகளை தூவி பட்டாசு வெடித்து கும்மி அடித்து உற்சாகமாக வரவேற்றிருக்கிறார்கள். அந்த காவிரி நீர் வந்த அந்த மகிழ்ச்சியில் பெண்கள் வந்து கும்மி அடித்து கும்மி பாடல் பாடி காவிரி திணை தாயை வணங்குவதாகவும் சம்பா சாகுபடி சிறப்பாக நடைபெற வேண்டும் எனவும் சூடமேற்றி சூரிய பகவானை வணங்கி தற்போது காவிரி நீரை வரவேற்றிருக்கிறார்கள். இந்த காவிரி நீர் வங்கக்கடலில் நேரடியாக கலக்கக்கூடிய ஒரு நிலையில விவசாயிகள் முறை வைத்து தண்ணீர் வைத்து திறந்து விட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தாலும் தற்போது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 1,75,000 ஏக்கர் பரப்பளவில் அந்த சம்பா சாகுபடியானது செய்ய இருப்பதாகவும் இந்த காவிரியிலிருந்து திறந்து விடப்பட்ட நீர் இவருடைய விவசாய தேவைக்கு மிகுந்த பயனுள்ளதாக அமையும் என கடைமடை விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே சமயம் விவசாயத்திற்கு தேவையான போதுமான விதை, நெல், உரம் உள்ளிட்டவைகள் அனைத்தையும் தட்டுப்பாடு இல்லாமல் கையிருப்பு வைத்து தமிழக அரசு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் மிகுந்த எதிர்பார்ப்புகள் மத்தியில் கடைமடைக்கு அந்த காவிரி நீரானது வந்து சேர்ந்திருக்கிறது. கடைமடை விவசாயிகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சகாதேவன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.